أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகணிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி, சமீபகாலமாக இந்த சிறி டிவியில் பாலகௌதம் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். இவர் மீது சமீபத்தில் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த எஃப்ஐஆர் போடக்கூடிய நேரத்தில் காவல்துறை விசாரணைக்கு போயிட்டு வந்து அவர் ஒரு தகவலை பதிவு செய்கிறாரு. அந்த தகவலை என்னன்னு நீங்க பாருங்க. உஸ்தாது பீர் முகமது சித்திகி அப்படிங்கக்கூடிய கம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா, பெண்கள் மதரசா. அந்த மதரசாவுக்குள்ள பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் தான் இந்த உஸ்தாது முகமது சித்திகி, பீர் முகமது சித்திகிங்கக்கூடியவர். அவர் ஒரு வலைத்தளத்துல ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறாரு. ஹதீஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, முகமது நபி அவர்கள் மனைவிகள், அவங்க கூட இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ், இவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் பதிவிட்டிருப்பாங்க. நமக்கு குர்ஆன்ல சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்காட்டாச்சுன்னா அந்த ஹதீஸ்ல இருந்து அதுக்கு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் அந்த மதத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்ப இது எப்படி குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் இந்த ஹதீஸுக்கும் உண்டு. இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் 2 பேரை நரக நெருப்பிலிருந்து காப்பான். யாரை காப்பான்? இந்தியாவை எவன் படையெடுத்து வெற்றி கொள்கிறானோ அவனை காப்பான். இந்த நாட்டுக்கு மேல இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கக்கூடிய படையெடுப்புகளுக்கெல்லாம் ஆதாரம் வந்து இந்த ஹதீஸ் தான். ஏன் இவ்வளவு வருஷமா படையெடுத்துக்கிட்டு வரேன்? ஒவ்வொரு நாட்டுல போனா 100 வருஷம் படையெடுப்பான். ஆனா இந்த நாட்டுக்கு எதிராக மட்டும் ஏன் அலையலையாக படையெடுத்து வர்றாங்கன்னா, இது இந்த அடிப்படை மத நம்பிக்கையில வரக்கூடிய படையெடுப்பு. இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்னா பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இந்த நாட்டில் வந்து திப்பு சுல்தான் வந்து படையெடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இதே ஹதீஸை தான் முகலாய மன்னர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப காலங்காலமாக சில மத வாசகங்கள் இந்த மாதிரியான பயங்கரவாத செயலுக்கும் இந்திய எதிர்ப்பு செயலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விஷயத்தை தான் நான் மேற்கோள் காட்டி சொன்னேன். இந்த பாருங்க, இந்த ஹதீஸை இவரும் மேற்கோள் காட்டுறாரு. ஏற்கனவே இந்த ஹதீஸ் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கு. மறுபடியும் இதை நம்ம இந்த நாட்டில் வளர விட்டோம்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பு என்ன ஆகும்? இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இந்த கேள்வியை முன்வைத்தது தவறு. நீங்க ஹதீஸ் பார்த்திருப்பீங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கம்பத்தை சேர்ந்த பீர் முகமது சதகி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாமு இந்தியா மீது படையெடுக்க சொல்லி சொன்னாரு. அதை வந்து ஒரு ஹதீஸை கோட்பிட்டு காட்டினார் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறார். இவர் பல நாளாக சொல்லிட்டு வர்றாரு. இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் அந்த பீர் முகமது சதகி என்ன சொன்னாரு, எந்த ஹதீஸை பதிவு செஞ்சாரு அப்படிங்கிற வீடியோவை இதுவரைக்கும் அவர் காட்டவே இல்லை. இந்த புலி வருது மாதிரி இதவே சொல்லியிருக்காரே தவிர, அந்த பீர் முகமது உஸ்தாது என்ன சொன்னாரு, எந்த ஹதீஸை கோட்பிட்டு காட்டினாரு, அந்த செய்தி அவர் முன்னுக்கு வரல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஹதீஸ் சொன்னாங்க. குர்ஆனுக்கு வந்து அதுல வந்து ஹதீஸ்ல வந்து மேற்கோள் காட்டி அதை சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அவருக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது போர் தொடுத்தார்களா, போர் படையெடுத்தார்களா? வரலாற்றுல இடம் காட்ட முடியுமா? இல்ல, எந்த இடத்துல இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 ஆண்டுகள் மக்காவில் பிரச்சாரம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் அடிச்சு விரட்டுறாங்க. அவர் மதீனாவுக்கு போறாரு. மதீனாவுக்கு போனா மதீனாவில் படையெடுக்கல. அவரு மதீனாவுக்கு இருக்கிற யூத கிறிஸ்தவர்கள்லாம் அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை அவர் கொடுக்குறாங்க. மதீனாவில் ஆட்சி ஆடுறாரு. மதீனாவில் ஆட்சி ஆளக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் விரட்டி எடுத்தார்களே, அவர்கள் மீது படையெடுத்தார்களா? இல்ல, மக்கா வாசியில் அவர்களா முன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. இதுதான் வரலாற்று சம்பவம். இந்த வரலாற்று சம்பவம்லாம் அவருக்கு தெரியாதா, தெரியாம நடிக்கிறாரு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் காட்ஸ் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் எழுதுறாரு. அவருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சா தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போருமே அவர் நடத்தல, எந்த போருக்குமே அவர் போல. அவரை தேடி வரக்கூடிய போரைத்தான் அவர் வந்து எதிர்கொண்டாரே தவிர அவர் படையெடுத்தலாம் போல. அப்ப இவர் ஒரு தவறான செய்தியை பதிவு செய்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, முகமது அலி ஜின்னா கிலாபத்தை உண்டவனாருங்கிற முகமது அலி ஜின்னா அவர் சரியில்லை அப்படிங்கிறத இவர் ஒரு வீடியோல பேசியிருக்காரு. முகமது அலி ஜின்னா தொப்பி விட்டுருக்க, தொழுக மாட்டாரு, இவர் தான் சொல்றாரு. இந்த பாலகம் வந்து வீடியோ சொல்லிருப்பாரு. அந்த வீடியோ நம்ம சமூகத்தில் நீங்க பார்த்தா தெரியும், நம்முடைய சேனல்ல போய் பார்த்தா தெரியும், மஜ்ஜிரி அறக்கட்ட தொகுதிகள் சேனல்ல பார்த்தா அந்த செய்தி தெரியும். முகமது அலி ஜின்னா தொப்பி விட்டுருக்க, தொழுக மாட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, முகமது அலி ஜின்னா கிலாபத்தை உண்டு பண்ணாருங்கிறாரு. இந்த கிலாபத்துங்கிற கிலாபத்துல என்னன்னு உனக்கு தெரியுமா? கிலாபத்துனா என்ன? முதல் கிலாபத்துனா என்ன தெரிஞ்சுக்க நீ? கிலாபத்து என்ன போது பயங்கரமான சொல்லு மாதிரி, அது இந்தியாவை படையெடுத்து வர்ற மாதிரி இப்படி ஒரு சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறமே. கிலாபத்துனா என்ன? கிலாபத்து 1920 ஆரம்பிக்கப்பட்டது. வெள்ளக்காரர்களை உங்க மச்சாமார் வெள்ளக்காரர்களை விரட்டி அடிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த கிலாபத்து. இந்த கிலாபத்தை சொன்னா உனக்கு என்ன கோவம் வருது?
வெள்ளையரை விரட்டி அடிச்சா உனக்கு என்ன அதுல? உங்க மச்சான் வாசியா? எதற்கு கிலாபத்து? கிலாபத்துல என்ன உனக்கு? கிலாபத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? கிலாபத்து தேவைப்பட்ட இப்பயும் நாங்க ரெடியா இருப்போம். நீ பார்த்துள்ள கிலாபத்தை சிஏ என்ஆர்சி போராட்டம் பண்ண முஸ்லீம் அதே கிலாபத்து. அநீதிக்கு எதிராக எவனு ஒருத்தன் ஆட்சி செய்யறானோ, அநீதிக்கு எதிராக எவன்லாம் போறானோ அவனுக்கு எதிராக நிற்கிறத கிலாபத்து. மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி போராட்டம் இருந்துச்சு. இந்த பஞ்சாப் சீக்கியர்கள் எல்லாம் டெல்லியில ஒரு வருஷம் இது பண்ணாங்களே, போராட்டம் பண்ணாங்களே, அவங்களுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இருக்கிற முஸ்லீம் சப்போர்ட் பண்ணாங்களே, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களே, அது கிலாபத்து. இந்த கிலாபத்து நீ பயம்லாம் காட்ட வேணாம். கிலாபத்து என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இந்த கிலாபத்தை சொல்லி மக்களை உசுப்பேத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கிலாபத்து அநீதி ஆட்சியை, அக்கிரமக்கார ஆட்சியை விரட்டி அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுதான், சவுக்கத் அலி மூலம் ஆரம்பிக்கப்பட்டது கிலாபத்து. இந்த கிலாபத்து பயம் காட்டுக்கிட்டு இருக்கிய. திப்பு சுல்தான் படையெடுத்து வந்தாருங்கிற, உனக்கெல்லாம் மண்டையில மசாலா இருக்கிறதா அது மூளை இருக்கான்னு தெரியல. திப்பு சுல்தான் எங்க படையெடுத்து வந்தாரு? அவர் யார்? அவரு கர்நாடகாவில் பிறந்த திப்பு சுல்தான் இங்கே அக்ரஹாரத்துக்கு படையெடுத்து வந்தாரா? மயிலாப்பூருக்கு படையெடுத்து வந்தாரா? என்ன வரலாறு நீ பேசுற? நீ உனக்கு எதாவது தெரியுமா? உனக்கு வரலாற்றை பொய்யா சொல்ற, புருட்டா சொல்ற. உனக்கு வரலாறு தெரியல, தப்பா சொல்ற. சனாதானத்துக்கு எதிராக எல்லாருக்கும் கேள்வி விட்டு ஒருவே பதில் சொல்லல. ஏன் பதில் சொல்லல உனக்கு தெரியாதா? சகோதரர் தோல் திருமான ஒரு புத்தகம் போட்டாரு சனாதானம். சிபிஐ சேர்ந்தக்கூடிய கனகராஜ் ஒரு புத்தகம் போட்டாரு சனாதானத்துக்கு ஆளுமை பதில் சொல்லலையா? நீ கிராமமா போ, உன் கிராமத்துக்கு போய் ஒரு இந்து சார் கூப்பிட்டு கேளு, சனாதானம் என்னன்னு. சனாதானம் என்னன்னு ஒருத்தருக்கு தெரியாதா? அது பட்டி துட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. சனாதானம் என்னன்னு கேள்வி கேட்கிறீங்க, சனாதானத்துக்கு பாரதம் பதில் சொல்லையா? சனாதானம் என்ன? நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நெத்தியில் பிறந்த, காலில் இருந்து பிறந்த, தோல்ல இருந்து பிறந்த, சுரத்து பிறந்த, இதுதானே சனாதானம். திருவாங்கூர் சமாதானத்துல இந்து சமுதாய பெண்கள் 18 ஜாதிக்கு முனவரி கட்டி சொன்னீங்க. திருவாங்கூர் சமாதானம் அவர் 6 பிராமண மண்டலத்தை சேர்ந்தவர். 18 ஜாதிக்கு முனவரி கட்ட சொன்னார்கள், அதே சனாதானம். இந்து பெண்களை புட்டு கட்டி விட கோயில் குறுக்களுக்கு படைத்ததுக்கு சொன்னீங்க, அதே சனாதானம். கணவன் இறந்தா மனைவியை கொண்டு போய் அதே தீயில போட்டு கொடுப்பணும், குடன் கட்டி, அது சனாதானம். சனாதானத்துக்கு ஆளுமை விளக்க சொல்லலையே. நம்ம சனாதானங்கிற சனாதானம் எல்லாருக்கும் தெரியும், உனக்கு தெரியாம இருக்கலாம். இந்த சனாதன ஆட்சி, சனாதனம் என்னன்னு மக்கள் அனைவருக்குமே தெரியும். இவர் சொல்றாரு காவல்துறைக்கு போனாங்க, நான் போலீஸ் புகார் யாரு புகார் கொடுக்கல, போலீஸா முன் புகார், உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண நாங்க கொடுக்கணும் புகார் மேல. நீ இல்லாத அவதூறு பேசுறது, இப்ப பேசுறீங்க அவதூறு, இதெல்லாம் அவதூறு இல்லையாது. திப்பு சுல்தான் யாரு? எங்க பிறந்தாரு? அவர் படையெடுத்து வந்தாரு. அவர் கர்நாடகாவில் பிறந்தவர். அவர் சொந்தக்காரலாம் இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகா வாழ்றாங்க. அப்ப இப்படி பொய் புரட்டமா சொல்லிக்கிற கௌதம, உன் பக்கத்துல இருக்காரு வெங்கட்ரமன், அவர் சொன்னாரு மதரசாவில் பிள்ளைகளுக்கு எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு பொம்மையை வச்சு கத்தி எப்படி குத்துன்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற. இப்படி அவர் மேல எஃப்ஐஆர் போடணும், அவர் மேலே நாங்க வழக்கு கொடுக்க போறோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? டிவியில உட்காந்து எதை வேண்டாலும் பேசிக்கிறதா? ஒரு சமுதாயத்துக்கு எதிராக நீங்க போர் கொடுத்துட்டு இருக்கீங்க, இல்லாத அவதூறு சொல்றீங்க, பொய் சொல்ற, பித்தலாட்டம் பண்றீங்க. என்னத்தை சாதிக்க போற நீ? இந்தியாவுல ஏறத்தான் 100 கோடி இந்து மக்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒரிஜினல் இருந்தா நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சீங்க? நீ படையெடுத்து வந்தா, நீ எங்க இருந்து வந்த? உன் பாட்டை முப்பாட்டை எங்க இருந்து வந்தாங்க சொல்ல முடியுமா? நீ நாங்கள்லாம் யாரு? நாங்கள்லாம் இந்து சமுதாயத்தை இஸ்லாத்தை ஏற்றவங்க. உன் தொந்தரவு நாங்க மாட்டோம், எங்களை வேசியமைய சூத்திரன்னு சொன்ன, அதனால நாங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கோம். நாங்க பரம்பரை முஸ்லீமா கிடையாது, அரபு நாட்டு வந்த முஸ்லீம் இல்ல. உன்னையினால தள்ளப்பட்டு இந்த இஸ்லாத்தை நிக்கிறேங்கள. எங்களை இஸ்லாத்துக்கு தள்ளினது எது? உன்னுடைய சனாதானம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய வார்த்தை. மனுஷனை மதிக்க மாட்டேங்கிற மனுஷன் கல்வி இருக்கக்கூடாது, சூத்திர கல்வி கேட்கக்கூடாது, காதல கேட்கக்கூடாது, காதல ஈயத்த காட்சி ஊத்தணும். இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு சனாதானம் என்ன தெரியல, சனாதானம் இருந்திருக்கிய. நாங்க சொல்றோம் தமிழக அரசு, காவல்துறைய இவர் மேல எஃப்ஐஆர் மட்டும் போட நடவடிக்கை எடுக்கணும். இல்லாத பொய் சொல்றாரு. அந்த சதைக்கு சொன்னாருங்கிறியா? அந்த சதைக்கு என்ன சொன்னாரு இதுவரைக்கும் சொல்லலையே. ஹதீஸ் எடுத்து போடு. நீ சொன்னாரு படங்காமிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த 1 மாசமா. அவர் என்ன சொன்னாரு அந்த வீடியோ ஒன்று இருக்குல்ல, எடுத்து போடு, மக்கள் பார்க்கட்டும். அதுக்கு விளக்கம் சொல்றோம் நாங்க. அதை விட்டு போட்டு சமுதாயத்தை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க, குர்ஆன் ஹதீஸ் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, இது சரியாகாது. அன்புக்கினிய சகோதர சகோதரர்களே, இந்த பார்ப்பனர் கூட்டம் நம்மளை பிரிச்சாலும் சூடியக்கூடிய செஞ்சுக்கிட்டு இருக்குது. நாட்டை பிளவு ஏற்படுத்தணும், நாட்டை பிரச்சனை உண்டு பண்ணுங்கிறதா இவருடைய அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும், வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் வேலை. 1920 ஆரம்பிக்கப்பட்ட RSS 1947 வரைக்கும் எந்த ஒரு சுதந்திர போராட்டத்தை கடக்கல, எந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் கடக்கலங்கிறத சொல்றதா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் RSSக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கு. சமூகத்தை நீங்க பாப்பீங்க, அதை நற்சான்றிதழ் எந்த போராட்டத்தையும் கடக்கல, வெளிப்படையா பிரிட்டிஷர் சொல்லுது. இப்படி எல்லாம் இருந்து கொண்டு இந்த சமுதாயத்தை பிரச்சனை உண்டு பண்ணி கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய கௌதமுக்கு நாங்கள் இறுதி எச்சரிக்கை செய்கிறோம். இதோடு நிறுத்திக்கொள், இல்லை என்றால் நாங்கள் மக்களை திரட்டி உன்னுடைய சிறிடி அலுவலகத்தை முற்றுகையிடும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.